அந்த கழுதையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரு நாள் நரி கழுதையை பார்த்து, நான் சொல்கிறபடி செஞ்சீன்னா இந்த காட்டில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், நீ சுதந்திரமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சிங்க. கழுதைக்கும் ஆசை தான், எஸ் சொல்லிருச்சு. உடனே நரி ஒரு பெரிய புலி தோலை கழுது மேலே போர்த்திட்டு, இந்த காட்டில் புதுசாக ஒரு மிருகம் வந்திருக்கு, அதை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வீதியாக கத்திட்டு இந்த புலித்தோல் ஒருத்தையை கழுதையை கூட்டிகிட்டு போச்சுங்க. எல்லாரும் பார்த்து பயந்து வணக்கம் போட்டாங்க. கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அந்த காட்டு பக்கமாக போன 2 கழுதைங்க கால் கால் கத்துச்சிங்க. அதை கேட்ட கழுதை தன் நிலையை மறந்து கத்திருச்சு. அவ்வளோதாங்க, எல்லா மிருகங்களும் ஒன்றா கூடி பசுத்தோல் பொருத்தி ஏமாத்திய கழுதையை அடி பின்னிட்டாங்க. ஐயோ, என்னை அடிக்காதீங்க, என்னை விட்டுடுங்க, என்னை அப்படி என்னை அடிக்க சொன்னதே அந்த நரி தான் அப்படின்னு சொல்ல அவ்வளோ பேர் நரி பக்கம் திரும்பிட்டாங்க. நரியை அடித்தே கொண்டுட்டாங்க. இப்படித்தாங்க சிலர் இந்த சொசைட்டியில் உனக்கு மதிப்பு மரியாதை வேணும்னா சில கெட்ட பழக்கங்களை பழகி கொள்றதுல தப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி பழகிட்டா நம்ம லைஃப் காலிங்க. நீதிமொழிகள் 28:10 உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழிகளை நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான்னு பைபிளில் அட்வைஸ் இருக்குங்க. ஸோ ஏமாறாதீங்க, ஏமாத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.